ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம குந்திக்கும் பாண்டுக்கும் எப்படி திருமணம் நடக்குது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பீஷ்மருக்கு வந்து குந்தியை பற்றி வந்து தெரிய வருது. ஸோ குந்தி போஜனுடைய தத்து மகளான குந்தி வந்து ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப திறமைசாலி, நிறைய சேவை பண்ணியிருக்காங்க. துர்வாச முனிவருக்குமே வந்து நிறைய சேவை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பீஷ்மருக்கு வந்து தெரிய வருது. அது தெரிஞ்ச குந்தி பற்றி தெரிய வர்ற பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சத்தியவதி கிட்ட பாண்டுக்கு ஏற்ற பொண்ணு யார் அப்படின்னா குந்தி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து சத்தியவதி வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து யாதவ குலத்தை சேர்ந்தவங்க, குந்தி போஜன் வந்து அவங்கள தத்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீஷ்மர் வந்து அவங்களுடைய திறமைகள் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அவங்க தத்து எடுத்தாலுமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய அறிவு கூர்மை இருக்குது, நிறைய திறமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துர்வாச முனிவருக்குமே வந்து அவங்க வந்து சேவை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குந்தியை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்தியவதியுமே வந்து ஒத்துக்கிறாங்க. குந்திக்கு வந்து அவங்களுடைய தந்தையான குந்தி போஜர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்வயம்பரம் வந்து அறிவிக்கிறாரு. பீஷ்மர் வந்து பாண்டுவை வந்து அந்த ஸ்வயம்பரத்தில் போய் கலந்து கொள்ள சொல்கிறாரு. பாண்டுவுமே வந்து கலந்துக்கிறாரு. அப்போ வந்து குந்திக்கு வந்து அங்கே இருக்கிற இளவரசர்களே வந்து பாண்டுவை தான் வந்து பிடிக்குது. அதனால வந்து அவங்க வந்து அவங்களுக்கு போய் மாலை வந்து போட்டுடுறாங்க. இப்படி தான் வந்து குந்திக்கும் பாண்டுக்கும் வந்து திருமணம் வந்து நடைபெற்று முடியுது. பாண்டுக்கு வந்து ஒரு திருமணம் மட்டும் இல்லாமல் இன்னொரு திருமணமும் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து சாலியா அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கான். ஸோ அவங்களுடைய தங்கையான மாத்திரைக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் வந்து முடிவு பண்ணுறாரு. பீஷ்மர் வந்து சாலியா கிட்ட போய் கேட்குறாரு, நான் வந்து உங்கள் தங்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய தங்கைக்கு வந்து என்னுடைய நாட்டு அரசனான வந்து பாண்டுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அதுக்கு சாலியா அரசன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எங்கள் நாட்டு வழக்கப்படி நீங்கள் வந்து எங்கள் நாட்டு பெண்ணை வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து சீர் எல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. உடனே வந்து பீஷ்மர் வந்து நிறைய சீர் எல்லாமே கொண்டு வந்து மாத்திரைக்கு வந்து கொடுக்குறாரு. மாத்திரையை வந்து அதுக்கப்புறம் அழைச்சிட்டும் போகிறாரு. பாண்டுக்கும் மாத்திரைக்குமே வந்து திருமணம் நடக்குது. பாண்டுக்கு வந்து 2 திருமணம் நடக்குது. முதல் திருமணம் வந்து குந்தியோடையும், 2வது திருமணம் வந்து மாத்திரையோட வந்து நடக்குது. அவர் வந்து திருமணம் நடந்து முடித்ததுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்துக்கான அரியணை வந்து ஏறாரு. அவர் வந்து அரசர் ஆனதுக்கப்புறம் நிறைய நாட்டை வந்து அவர் ஜெயிக்கிறாரு. நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து கொண்டு வர்றாரு. நிறைய ஏழை எளிய மக்களுக்குமே வந்து அவர் வந்து கொடுத்து நல்லா வந்து நல்லாட்சி வந்து செய்கிறாரு. மக்களுமே வந்து அவருடைய நல்லாட்சியை வந்து பாராட்டுறாங்க. அவர் வந்து இந்திரன் மாதிரி இருக்காரு, ஒரு தேவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவரை வந்து பாராட்டுறாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த சாப்டரில் வந்து பாண்டுக்கு வந்து ஒரு சாபம் வருது. அது எப்படி வருது, யாரால் வருதுங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.